லாரன்ஸ் அண்ணன் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி நைட்டு நான் 4:30 மணிக்கெலாம் தூங்கவே இல்லை. அப்புறம் 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அது நல்லா நடக்கும், நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் அண்ணன் அவர் சப்போர்ட் எப்போயுமே நமக்கு உண்டு அண்ணன். அப்புறம் வந்து நிறையா ஹிப்ஹாப் தமிழ் அண்ணன் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்வீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லாரன்ஸ் அண்ணன் அப்புறம் ஹிப்ஹாப் தமிழ் ட்வீட் பண்ணாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்குங்க. ஆனால் இப்போ தான் இந்த படம் வந்திருக்கு, மக்கள் அன்பு கொடுத்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படம் அடுத்து தான் இதுக்கப்புறம் இனிமேல் ஏதாவது பிளான் பண்ணோன்னே இல்லை மனு தரதுன்னு சொன்னதுனால கேட்குறேன். மறுபடியும் அரசியல் ஏதாவது ஐயோ அண்ணே இல்லை மனு தர அண்ணே இல்லைண்ணே அதாண்ணே மனுனா ஐயோ அண்ணே எனக்கு உண்மையாக சொல்கிறேண்ணே, எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அப்படி நோக்கமும் கிடையாது. ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான் காரணம். நிறைய இடத்துல சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அவங்களுக்கு செய்கிறது அவங்க எனக்கு பண்ணதை விட நான் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணல. கடைசி வரைக்கும் அரசியல்லாம் அப்படி எதுவுமே கிடையாதுண்ணே, அந்த நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது. நான் சம்பாதிக்கிற காசை வச்சு எல்லாருக்கும் நல்ல செயல் பண்ணணும், அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நல்ல செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரசியல்னு அப்படி நமக்கு ஐடியாவும் கிடையாது, நமக்கு அந்த மோட்டமும் கிடையாது, நோக்கமும் கிடையாதுண்ணே. இந்த படத்தின் மூலமாக உங்களை எது இன்னும் நல்லா பண்ணணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நடிப்பான், டான்ஸ் ஆர்ட்லாம் இல்லைண்ணே இதே மாதிரி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கண்ணே. உள்ளே பெரியவங்க கேட்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக பண்ணணுண்ணே. இல்லைண்ணா அப்படி எதுவும் இல்லை, அந்த படம் ஒரே ஆள் தான் பார்த்தாங்க, லாரன்ஸ் அண்ணன் மட்டும் தான் பார்த்தாங்க. அண்ணன் ரொம்ப ஹாப்பி, அண்ணன் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, இந்த படம் ஆரம்பித்து சொல்லும் போதே முதல் வார்த்தையே ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னோன்னே ப்ரோ தான் வந்து ப்ரொடியூசரு எங்களை தம்பி தைரியமாக நான் பண்ணுறேன்னு சொல்லி வந்தார். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த வித பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு பையனை நம்பி நான் இவ்வளோ காசு போட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவர் தான் நன்றி சொல்லணும். ஸோ லாரன்ஸ் அண்ணா அவர் சொன்னார் கரெக்டாக பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் கேட்டார், ப்ரோட்டையும் கேட்டார். ஸோ படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஏன்னா நான் 4:30 காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்தேன், கை காலெலாம் எனக்கு நடுங்கிடுச்சு. ஸோ வந்து படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு என் கூட வாடா நான் வரேன்டா, அவர் ஷூட்டிங் இருந்துச்சு அண்ணனுக்கு, நான் ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி வந்தார். வந்துட்டு அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஜெயிச்சிட்டடா, நீ அழுதா மக்கள் அழுகுறாங்க, நீ சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவர் வரணும்னு அவசியமே இல்லை, எனக்காக வந்தார். நான் லாரன்ஸ் அண்ணனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.